நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெள்ளலூரினுடைய வரலாற்றில் மிக சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளில் ஒன்றாக 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வெள்ளநல்லூர் சிவகாம சுந்தரி சமேத தேனீஸ்வரர் அந்தாதி என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார்கள். உண்மையிலேயே பெருமைப்படத்தக்க அளவிலே இருக்கிறது. முற்றிலும் செய்யுள் வடிவில் அந்த அந்தாதியை எழுதியிருக்கின்றார்கள். அந்தாதி என்றாலே தொடக்கமும் முடிவும் தானே என்கின்ற முறையிலே அந்த செய்யுள் வடிவத்திலே மிகச் சிறப்பாக அத்துணையும் தமிழ் வார்த்தைகள் மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்பாக உடுமலையில் நகரில் வாழ்ந்து வந்த வெள்ளலூரை சார்ந்த தமிழ் வித்வான் வேரா கந்தசாமி பிள்ளை அவர்கள் இதை எழுதியிருக்கின்றார்கள். அன்றைக்கு இந்த புத்தகம் வெளிவருவதற்கு பொருளாதார ரீதியான உதவியினை செய்தவர் பழையனப்ப தேவனுடைய குமாரர் கந்தசாமி தேவர். அவருடைய பெயர் கந்தசாமி தேவர். இவர் கந்தசாமி பிள்ளை, அவர் கந்தசாமி தேவர். இது கோவையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணமலாஸ் பிரஸ்ல 1923ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது இந்த ஆண்டோடு நாம் கணக்கீடு பார்க்கின்ற போது 100 ஆண்டை கடந்து விட்டது. இந்த புத்தகத்திற்கு அன்றைய மதிப்பீடு என்ன தெரியுமா? 2 அணா. 2 அணாவினுடைய விலையிலே இந்த புத்தகம் என்பது போடப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை உண்மையிலேயே அந்த புத்தகம் எங்கள் கைக்கு கிடைத்தது. சிறிய வடிவிலே கையடக்கமாக இருந்தது. இதை பாதுகாத்து வந்தவர் வெள்ளலூரில் இருக்கக்கூடிய தமிழ் மாணிக்கம் என்கின்ற ஒரு மகத்தான தமிழ் அறிஞர். இதை எங்கள் வெள்ளலூர் இலக்கிய மன்றத்திற்கு கொடுத்தார்கள். எங்கள் வெள்ளலூர் இலக்கிய மன்றம் இதை வாங்கி படித்து பார்த்துவிட்டு இதை இந்த புத்தகமாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு முழு முயற்சியினை எங்களுடைய வேகோ பாலதண்டபாணி ஆசிரியர் அவர்கள் முழு முயற்சி எடுத்தார்கள். அவர்களோடு உறுதுணையாக எங்கள் இலக்கிய மன்றத்தில் இருக்கக்கூடிய முனிசாமி உள்ளிட்ட அத்துணை பேரும் இதற்கு முழுமையாக ஒத்துழைத்து இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருள் உதவிகளையும் கொடுத்து, பெயர்களை சொன்னால் நீண்டு கொண்டே போகும், மாரியப்பன், சக்தி பில்லர்ஸ் மாரியப்பன் உள்ளிட்ட பல்வேறு எங்களுடைய அங்கத்தினர்கள் எல்லாம் இதற்கு உதவி செய்திருக்கின்றார்கள். மிக சிறப்பாக இந்த புத்தகத்தை இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்ன, அதுல என்னென்ன அடக்கங்கள் உள்ள இருக்குது அப்படிங்கிறது இதுல வெள்ளலூர் சிவகாம சுந்தரி சமேத தேனீஸ்வர் அப்படிங்கிறது வெள்ளலூருடைய வரலாற்று புகழ்மிக்க தேனீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை பற்றிய பாசுரமாக இதை பாடியிருக்கிறார்கள். இதற்கு பொழிப்புரை சிவஞானம் என்பவர் இதற்கு பொழிப்புரையும் எழுதியிருக்கிறார்கள். இதிலே சிறப்பு மிக எளிதிலே புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே தமிழ் வார்த்தைகளால் அத்துணையும் இன்றைக்கு போற்றப்படுகின்ற அளவிலே அது எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த கடவுளினுடைய துதியை பாடுகின்ற, நல்ல நெறிகளை சொல்லுகின்ற, நல் ஒழுக்கங்களை வளர்க்கின்ற, மனிதனுக்கு தேவையான அறிவு சார்ந்திருக்கக்கூடிய, அறம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியதாக இந்த பாடல் வடிவங்கள் அமைந்திருக்கின்றது என்பதுதான் இதனுடைய சிறப்பு என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். செய்தியை வெள்ளலூர் குரல் மிக சிறப்பாக இதை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பியிருக்கின்ற இந்த வெள்ளலூர் குரல் ஆசிரியர் குழுவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.